கல்யாண மாலையில் முருகேசன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் சைவப்பிள்ளை, சரி, இந்து கர்ணீகர் வகுப்பை சார்ந்தவர். நல்லது. என்னுடைய அண்ணன் மகனுக்காக வரன் பார்க்க வந்திருக்கோம். சரி. அண்ணன் மகனோட அம்மா அண்ணி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. சரி. அவங்க சார்பாக நாங்கள் 2 பேரும் வந்து கேட்குறோம். சரி. நான் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். சரி. என்னுடைய மனைவி டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. என்னோட அண்ணன் மகனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மருமக வரணும்னு எதிர்பார்க்குறோம். நல்லது, ரைட், ஓகே. சொல்லுங்கம்மா. பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. வெரி குட். நல்ல பையன். சரி. அன்பான பண்பான பொண்ணு தேவை. அதே மாதிரி கிடைப்பாங்க, கவலையப்பட வேண்டாம். முருகேசன், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு எம்சிஏ கரஸ்பாண்டன்ட்டில் பண்ணிகிட்ருக்கேன். சரி. இப்போது டிசிஎஸில் சென்னையில் சீனியர் சிஸ்டம் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. நான் ரொம்ப ஜாலியான பையன். ஓகே. எனக்கு வரப்போகிற மனைவி வந்து துருத்துருன்னு இருக்கணும். அட் த சேம் டைம் அம்மாவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே. நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க. கண்டிப்பாக. ஓகே, ரைட். முருகேசனுக்கு ஒரு அருமையான மனைவி, நீலமேகம் ஃபேமிலிக்கு ஒரு சிறந்த மருமகள் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஆர் முருகேசன், பதிவெண் 716747, வயது 28, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், டிசிஎஸ்ஸில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். முருகேசன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ரீச்சா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, எம்டெக் பண்ணியிருக்கிறாங்க. சத்தீஸ்கர் பீலாயில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தனக்கு இணையாக படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ரிச்சா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலமுருகன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35, பிஏ பண்ணியிருக்கிறாரு. மயிலாடுதுறையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. காது கேட்பதில் குறைபாடு உள்ளவர். ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. பாலமுருகன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யூகே லண்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். கணவர் வந்து சீமன்ஸில் வேலை செய்து ரிட்டையர்டுங்க. சரிம்மா. நான் ஹவுஸ் ஒய்ஃபு. சரி. எனக்கு 3 பசங்க. சரி. பையன் வந்து யூஎஸில் இருக்கிறான். சரி. கல்யாணம் ஆச்சு. சரி. இன்னொரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி யூகேல இருக்கிறான். ஓகே. 3வது பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி. தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து சிஸ்கோ இதில் வேலை செய்கிறான். பிஎஸ்சி அண்ட் அங்கேயே எம்எஸ் வந்து லண்டனில் படிச்சுட்டு அங்கேயே வேலை செய்கிறான். சரி. சிஸ்கோ கம்பெனியில் வேலை செய்கிறான். ப்ரோக்ராம் ஸ்பெஷலிஸ்ட்டு. சரி. அவளுக்கு தகுந்த மாதிரி நல்ல பையன் நல்லா வரணும் வந்தால் நல்லாயிருக்கும். அங்கே லண்டன்லேயே அங்கேயே இருக்கிற மாதிரி அவன் அங்கேயே செட்டில்டு. சரி. முதலியார் பிள்ளைங்க இருந்தால் கூட பரவாயில்ல. நல்லதும்மா, சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. சரி. அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரணுன்றது எங்களோட ஆசை. சரிம்மா, கிடைக்கும். அதே மாதிரி நல்ல பெண் நிச்சயமாக அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நல்ல அருமையான மருமகன் உங்களுக்கு லக்ஷ்மிக்கு சிறந்த கணவன் கல்யாண மாலை மூலமாக கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் லக்ஷ்மி, பதிவெண் 731868, வயது 28, பிஎஸ்சி மற்றும் லண்டனில் எம்எஸ் முடித்தவர். ப்ரோக்ராம் ஸ்பெஷலிஸ்டாக லண்டனில் பணியில் உள்ளவர்.
இவர் நன்கு படித்து லண்டனில் பணிபுரியும் வரனை எதிர்பார்க்கிறார். லக்ஷ்மி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் லக்ஷ்மி பத்தி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 41, ITI முடிச்சிருக்கிறாரு. சென்னையில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. லக்ஷ்மி பத்தி நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் விஜய் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, B.Tech பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்து சென்னையில் வேலையில் இருக்கிற அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. விஜய் நினைக்கிற மாதிரி அழகான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கான். நடுவர் அவர்களே குடும்பத்தில் என் குடும்பத்தில் நடக்கிற மாதிரி நினச்சிக்க போகிறாங்க. உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து மிக பொருத்தமான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சன் டிவி கல்யாண மாலை அளிக்கும் அற்புதமான வாய்ப்பு. கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி இன்று சென்னை டி நகரில் நடைபெற உள்ளது. பங்கேற்க விரும்புவோர் உடனே தொடர்பு கொள்ளவும். கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு. BE MBA, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்குனவன். MNCல நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா. மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல். தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா. ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்சம் பாய். உனக்கேத்த பையன்மா. அருமையா சமப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா. மிருகஸ்ரேஷம், மேஷராசி. ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள். அவ பாட்டியோட பேரு. நைஸ் நேம். கார்த்திக். நைஸ் காம்பினேஷன். அனு, கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நானும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை. மாதம் 2 முறை இதழ். kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா. கல்யாணம்னா கல்யாண மாலைதான். இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலிலா, இணைந்தாற்றும் கடமையிலா. புலவர் ராமலிங்கம் தலைமையில் US ஹியூஸ்டனில் மீனாட்சி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற கல்யாண மாலை ஹியூஸ்டன் பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. காயப்படுத்தினாலும் அதை நியாயப்படுத்தி பார்க்கிற அற்புதமானவர்கள் இந்த பக்கம் இருக்காங்க. திரு சத்யா நாகராஜன் அவர்கள் இப்பொழுது இணைந்தாற்றும் கடமையில்தான் என்று பேசுவதற்கு வருகிறார்கள். ஒரு கைத்தட்டல் கொடுத்து நம்ம அவருக்கு. எனக்கு முன்னால் பேசின நந்து ரொம்ப அருமையாக பேசினார். என்ன இன்னும் 2 நிமிஷம் பேசியிருந்தாருன்னா நடுவர் எங்கே யாரையும் பேச வேண்டாம்னு சொல்லியிருப்பார். ஏன்னா எல்லாமே எங்கள் பாயிண்ட்டாக அவர் பேசிட்டார். அவர் பேசும்போது கவனிச்சிங்கன்னா ஒரு 100 டைம்ஸாவது கடமைன்னு சொல்லியிருப்பார். நீங்கள் தயாரித்த பேப்பர் அவர்கிட்ட படுத்தோ. அவர் சொன்னார், நேற்றுக்கு ஒரு பார்ட்டிக்கு போனோம், அந்த பார்ட்டியில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க என்னென்னு. அதே பார்ட்டிக்கு நானும் போயிருந்தேன். அங்கே என் கண்ணுக்கு ஒரு 2 காட்சி இருந்தது. ஒன்று ஸ்ரீதரும் அந்த வித்யாவும், ஆஹா நம்ம கடமையை செஞ்சிட்டோம், நம்ம பொண்ணும் நல்லா படித்து அந்த கடமையை செஞ்சிட்டா, இனிமேல் நமக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருந்தாங்க. அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அதையெல்லாம் ஓரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க தாத்தா பாட்டி சொன்னாங்க, ஆஹா நான் கடமையை செஞ்சேன், என் பையனும் அவன் கடமையை செஞ்சிட்டான், என் பேத்தி நாளைக்கு அந்த கடமையை செய்வாங்கிற ஒரு நிம்மதியில் இருந்தாங்க பாருங்கள். அதுதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதோடு இன்னொரு சொன்னாங்க, எங்கள் அம்மாலாம் நல்லா சமைச்சு போடுவாங்க. நடுவர் அவர்களே, இல்லறத்துக்குள்ள ஒரு மெயினான குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா, சமைக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே எல்லாமே 50-50. அவங்க சாம்பார் வச்சா நாங்கள் குக்கர் வைக்கணும், அவங்க பால் வச்சா நாங்கள் காஃபி போடணும். இதாங்க இப்போ இல்லறத்தில் நடக்குது. அப்புறம் அவர் சொன்னார், அவங்க அப்பாவை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். எல்லாமே நல்லாவா இருந்தது. ஆனால் இவ்வளவு நாள் கழிச்சியும் இந்த பட்டிமன்றத்தில் அவங்க அப்பாவை கடமை தவறாமல் நினைவு கூர்ந்தார் பாருங்க. அங்கே தான் நிற்குது இணைந்தாற்றும் கடமை. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்குங்க, அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும். உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். அது என்னங்க, இணைந்தாற்றும் கடமை. நடுவரவர்களே, நம்ம வேதங்கள் என்ன சொல்லுது தெரியுமா, மனுஷ பிறப்ப 4 காலகட்டங்களாக பிரிக்குது. பிரம்மச்சரியம்,
கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இதில் 2வது காலகட்டமான கிரகஸ்தத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. அதாவது மனுஷனா பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இல்லற தர்மத்தை கடைபிடித்து கடைதேற வேண்டியது காலத்தின் கட்டாயம். இதில் இல்லற தர்மம்னு வேதம் சொல்றது என்ன தெரியுமா? இணைந்து ஆற்றும் கடமையை தான், இளைந்தோடும் காதலை அல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் காலையில் வர்ற மஞ்சள் கலர் ஸ்கூல் பஸ்ஸை பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் அதில் ஏறி போகிற குழந்தைகளை பார்த்துருக்கீங்களா? அப்படியே வருத்தத்தோட கடமையேன்னு ஏறி போவாங்க. எப்பண்டா வெதர் சேஞ்ச் ஆகும், நமக்கு லீவ் விடலாமா அப்படின்னு அந்த மாதிரி தான் போவாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஸ்கூல் அனுப்பாமல் இருக்க முடியுமா? இல்லை அவங்க தான் படிக்காமல் இருக்க முடியுமா? படிக்க வைக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை, படிக்க வேண்டியது குழந்தைகளின் கடமை. இப்போ எனக்கு கூட தான் கல்யாணத்துக்கு முன்னால் மாதிரி வாரந்தோறும் லேக் சார்லஸ், லாஸ் வேகாஸ்ன்னு போய் சூதாட்டிட்டு ஆடிட்டு வரணும்னு ஆசை. சரி, என் ஒய்ஃப்கிட்ட போய் நான் போயிட்டு வரேன்னு சொன்னால் உடனே அவள் போய் உள்ளே போய் 4 நல்ல சூட இட்லியும் கெட்னி சட்னியும் கண்ணி கொடுத்து போய் வென்றுவாங்கன்னு சொல்லுவாளா? போயாமல் போய் வீக்கெண்டு வேலையை பாரியான்னு சொல்லுவாள். இதைத்தாங்க நடக்குது. இதான எதார்த்தம். அப்படியே நான் அவளை கெஞ்சி கொஞ்சி ஹனி சனின்னு பேசி பெர்மிஷன் வாங்கினாலும் வானேஜில் வக்கீல் நோட்டீஸ் வந்துடும் எனக்கு. அங்கேருந்து என் மாமனார் மாமியார் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சிருவார். இதுதான் யதார்த்தமான உண்மை. இதைத்தான் நாங்கள் இணைந்தாற்றும் கடமைன்னு சொல்கிறோம். இதை சொன்னால் அவங்க எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குதுங்க. நடுவர் அவர்களே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கான். அதாவது ஐயா, நடுவர் அவர்களேன்னு கொஞ்சம் நிறுத்துங்க. நடுவர் அவர்களே குடும்பத்தெல்லாம் என் குடும்பத்தில் நடக்கிற மாதிரி நினச்சிக்க போகிறாங்க. அதாவது அன்பும் பண்பும் குறையாமல் பார்த்து கொள்வது அம்மாவின் கடமை. அறிவும் செல்வமும் குறையாமல் பார்த்து கொள்வது அப்பாவின் கடமை. தவறு நடக்காமல் பார்த்து கொள்வது தாத்தாவின் கடமை. பாசம் குறையாமல் பார்த்து கொள்வது பாட்டியின் கடமை. குடும்பத்தில் குதூகூலம் குறையாமல் பார்த்து கொள்வது குழந்தைகளின் கடமை. இதுதானங்க இல்லறம். இதை சொன்னால் அவங்களுக்கு எங்கே புரியுது? காதலாம் கத்திரிக்காங்க. காதல்னா என்னங்க? காதல்ங்கிறது ஒரு ஃபீலிங், அதாவது உணர்வு, ஆசை, பக்தி மாதிரி. அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது மனசுக்கு பிடிச்சவங்க மேலே மட்டும்தான் வரும் நடுவர் அவர்களே. மனசுக்கு பிடிக்காதவங்க மேலே வரவே வராது. எங்கேயாவது மாமியார் மருமகளுக்கு இடையில இளைந்தோடும் காதலை பார்த்துருக்கீங்களா? இல்லை மனைவி நாத்தனாருக்கு இடையில தான் இளைந்தோடும் காதலை பார்த்துருக்கீங்களா? அது என்னமோ உண்மைதாங்க. எங்கள் தெருவில் ஒரு அம்மா சொல்லுது, அக்கா அக்கா எனக்கு ஒரே எதிர்ப்பாக இருக்குதுக்கா. ஏம்மா, எப்படியோ கஷ்டப்பட்டு என் மாமியார் சண்டை போட்டு வெளியே அனுப்பிச்சேன், அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் ரொம்ப நாளாக போகாத இடத்துக்கு போகணும் அப்படின்னா இதை கேட்டுட்டு இருந்த அவன் அம்மா சொன்னா, அப்பன்னா நீ நம்ம வீட்டு கிச்சனுக்கு தான் அவளை கூட்டு போகணும், அவள் போய் ரொம்ப நாள் ஆச்சு அந்த இடத்துக்கு அப்படின்னா. எனக்கு இருக்கிற வேலையில் காஃபிலாம் போட்டு தர முடியாது, வேணும்னா நீயே போய் போட்டு குடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னது எடுத்துக்காட்டு தானே? எடுத்துக்காட்டு சார், சத்தியமாக எடுத்துக்காட்டு. இல்லறம் இனிப்பது இணைந்தாற்றும் கடமையால் என திரு சத்யா நாகராஜன் தொடர, இழைந்தோடும் காதலால் என பதிலளிக்க வருகிறார் திரு ஆண்ட்ரோ. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் அருண் பிரசாத் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அருண் வந்து எனக்கு இப்போ ஒரு 3 இயர்ஸாக தெரியும் அவரை. சரி. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், கைண்ட் ஆஃப் எல்லா விஷயம் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவர். சரி. கரண்ட்டாக இப்போ அவர் வந்து எர்னஸ்ட் அண்ட் யங்ன்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. அருண் பற்றி சொல்லணுன்னா இஸ் அ பர்சன் வித் க்ளீன் ஹேபிட்ஸ். ஓகே. பேரண்ட்ஸ் கிடையாது அவருக்கு. ஓகே. ஸோ அவரோட சிஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி மேரிட் அண்ட் வெளியூரில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால நீங்கள் ஜாயின் பண்ணி வந்திருக்கிறீங்க. ரைட். ஓகே. அருண் பிரசாத் என்ன படிச்சிருக்கிறீங்க? எம்எஸ்சி ஐடிங்க. நாங்கள் முதலியார். என்னோட லைஃப் பார்ட்னர் எனி கம்யூனிட்டி. ஓகே. ரைட். ஓகே. மனைவி எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஸோ எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் இல்லை, எல்லாமே என்னோட ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எக்ஸலன்ட். ரைட். ஓகே. அதாவது அம்மா அப்பா இல்லை உங்களுக்கு, எல்லா உறவுகளுமா இருந்து உங்களை பார்த்துக்கணும். சிஸ்டர்லாம் எங்கே மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்குறீங்க? அவங்க செட்டில்டு இன் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். எவ்வளோ பேர் உங்களோட கூட பிறந்தவங்க? 2 பேர், 2 அக்கா, 2 பேருமே ட்வின்ஸு. 2 பேருமே மேரிட் அண்ட் செட்டில்டு இன் கோயம்புத்தூர். ஒருத்தங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க, ஒருத்தங்க பெங்களூரில் இருக்காங்க. ஸோ ரைட். ஓகே. உங்களுக்கு
பெற்றோராகவும் மனைவியாகவும் நல்ல நண்பராகவும் உங்களோட இருந்து உங்கள் எல்லா விதத்துலேயும் உங்களை டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த பெண் உங்களுக்கு கல்யாண மாலை மூலமாக மனைவியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் அருண் பிரசாத், பதிவெண் 729339, வயது 28, எம்எஸ்சி ஐடி முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். அருண் பிரசாத் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஷர்மிளா கிருஷ்ணன் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, BCA பண்ணியிருக்கிறாங்க. சென்னை BPOவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நன்கு படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. ஷர்மிளா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கோமதி சங்கர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, ஸ்கூல் ஃபைனல் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. கோமதி சங்கர் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் வெங்கட்ரமணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓகே. பையன் பி வெங்கட்ரமணன். ஓகே. பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிட்டேன். குழந்தைக்கு வந்து லண்டனில் இருக்கா. ஓகே. இப்போ பையனுக்காக அலைன்ஸ் பார்த்துட்டு ரைட். ஓகே. பையன் வந்து BFA விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. ஓகே. பாம்பேயில் டாடா எலக்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. சரி. நல்ல குட் லுக்கிங்கோட. சரி. வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, டிகிரி படிச்சிருந்தா போதும். ஓகே. ரைட். நாங்கள் வன்னிக்குல சத்திரியரில் எதிர்பார்க்குறோம். சரி. ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. நல்ல குணவதியாக வேணும் எங்களுக்கு பெண்ணு. ஓகே. அதுதான் தேவை. நல்லா அழகாக இருக்கும். ஓகே. வெரி குட். நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல பெண் வெங்கட்ரமணனுக்கு மனைவியாக உங்களுக்கு நல்ல சிறந்த மருமகளாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. ஓகே. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். பி வெங்கடரமணன், பதிவேல் 733718, வயது 29, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் விஷுவல்ஸ் முடித்தவர், மும்பையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். வெங்கடரமணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் யோகேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, BE பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் IT அனலிஸ்டாக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. யோகேஸ்வரி விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து மிக பொருத்தமான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சன் டிவி கல்யாண மாலை அளிக்கும் அற்புதமான வாய்ப்பு. கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி இன்று சென்னை T நகரில் நடைபெற உள்ளது. பங்கேற்க விரும்புவோர் உடனே தொடர்பு கொள்ளவும். கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ப வருவேன். அவன் பாட்டுக்கு தமையேன்னு கடமையை ஹஸ்பண்டுங்கிற ஒரு கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவங்கள மாதிரி இந்த காதல் ஆசை வந்துருச்சு. நேராக அவன் ஒய்ஃப் கிட்ட போனான். அனி, நம்ம அனிவர்சரி நாளைக்கு எங்கே போகலான்னு சொல்லு அப்படின்னா. அவள் அப்படியே அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வை பார்த்தா. இது நாள் வரைக்கும் தலையாட்டி பொம்மை மாதிரி இப்படி தான் ஆட்டிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி நீ வந்து கேட்குறியேன்னு. இருந்தாலும் அவன் கேட்ட விதம் அவளுக்கு பிடிச்சிருந்தது. உடனே அவள் சொன்னா,
நான் ரொம்ப நாளாக போகாத இடத்துக்கு போகணும் அப்படின்னா. இதை கேட்டுட்டு இருந்த அவன் அம்மா சொன்னா, அப்பன்னா நீ நம்ம வீட்டு கிச்சனுக்கு தான் அவளை கூட்டு போகணும், அவள் போய் ரொம்ப நாள் ஆச்சு அந்த இடத்துக்கு அப்படின்னா. அப்புறம் என்ன, அவனுக்கு அனிவர்சரி இல்லைங்க, அன்றைக்கி சனி பெயர்ச்சி தான் நடந்தது. அப்புறம் கடமைங்கிற பரிகாரம் பண்ணி தான் அவன் தப்பிச்சான். இவ்வளோ ஏங்க 2,70,000 கல்யாணம் பண்ணி வச்ச கல்யாண மாலையில் வந்து வரன் கேட்குறவங்க என்னங்க கேட்குறாங்க? இளைந்தோடும் காதல் செய்யும் குடும்பம் வேண்டும், இளைந்தோடும் காதல் செய்யும் கணவன் வேண்டும், மனைவி வேண்டும்னா கேட்குறாங்க. இல்லைங்க, க்ளீன் ஹேபிட்ஸ், குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற பொண்ணு தானே கேட்குறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னங்க? இணைந்தாற்றும் கடமை. அதைத்தானங்க நாங்கள் சொல்கிறோம். நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் அக்னியை மட்டுமே சாட்சியாக வச்சு கல்யாணம் பண்ணாங்க. அதில் அடுத்த தலைமுறைகளை நல்வழியில் நடத்த வேண்டும் என்கிற கடமையே குறிக்கோளாக இருந்தது. ஆனால் இப்போல்லாம் அட்வான்ஸ் மெத்தடாலஜிங்கிறான், 5 ரிங் மெத்தடாலஜிங்கிறான். அயந்து போயிட்டேன் நான். என்னடா, நான் முதல்ல டேட்டிங், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்கேஜ்மெண்ட் ரிங்கு, அப்புறம் வெட்டிங்கு, உடனே ஸ்டார்ட் ஆயிடுது ஃபைட்டிங், கடைசியில் என்ன ஆகுது? சஃபரிங். இதை டைவர்ஸ் ஆகி போயிடுது. இதுக்கு பேர் இல்லறமாங்க. மணிரத்னம் ஸ்டைலில் சொன்னால் பிடிச்சிருந்தா சேர்ந்துருக்காங்க, பிடிக்கலைன்னா பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கு பேர் இல்லறம் இல்லைங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமாங்க? இணைந்தாற்றும் கடமை இல்லாதது தான். எங்கள் ஊரில் ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் பிரிஞ்சிருந்தாங்க. பிரிச்சாச்சு, வக்கீல் பிரித்து விட்டார். 10 நாளில் போய் வக்கீல் வீட்டில் வாசலில் நிற்குது, என்னை அவர் கூட சேர்த்து வை, என்னை அவர் கூட சேர்த்து வை. ஏம்மா, ஏன், என்னாச்சு, என்ன காரணம்? அந்த ஆள் ஜாலியாக சுற்றிங்கிறான். இந்த இணைந்தாற்றும் கடமை இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க நடுவர் அவர்களே, சகிப்புத்தன்மை, ஈகோ இல்லாமல் ஒருவருக்கு ஒரு புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருந்திருக்கும். இப்போது நம்ம வள்ளுவர் இல்வாழ்க்கையில் சொன்ன எல்லா அறங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் இணைந்தாற்றும் கடமையால் தான் முடியுமே தவிர காதலால் அல்ல. இளைந்தோடும் காதல் என்பது அலமாரில் அடுக்கி வச்சிருக்கிற புக்கு மாதிரி, அது அறிவாகாது. வெறும் கட்டடம் மாதிரி, அது வீடாகாது. இளைந்தோடும் காதல்ங்கிறது இல்லறம் என்ற வாகனத்தில் இருக்கும் வண்ணம் போல். ஆனால் இணைந்தாற்றும் கடமை என்பது அதில் இருக்கும் சக்கரங்கள் போல். வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற இலக்கை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் சக்கரங்கள் தான் தேவை, வண்ணங்கள் தேவையில்லை. நடுவர் அவர்களே, நீங்கள் காதல் செய்ய வரல, கடமை செய்ய வந்திருக்கிறீங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நான் என்ன செய்யணும்னு அவரை கேட்டு தான் செய்யணும் போல இருக்குது. ரொம்ப அருமையாக கலகலப்பாக கடமையை இவ்வளவு கலகலப்பாக அவரால் தான் பேச முடியும். ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். இந்த பக்கம் பார்க்குறேன், பொறியாளர் திருவாளர் ஆண்ட்ரூ அவர்கள், இல்லை இல்லை, இழைந்தோடும் காதலில்தான் இல்லறம் இனிக்கும் என்று பேச வருகிறார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள அவையோர் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இந்த எதிர் அணியில் உட்காந்துருக்க அந்த 4 பேரும் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க தானா, இல்லை வேறு உலகத்துலேருந்து யாரோ தூக்கி கொண்டு வந்து இங்கே போட்டாங்களா, எனக்கு புரியலைங்க. ஏன்னா ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு ரொம்ப மிகவும் தேவையான ஒன்று அன்பும் காதலும் தான்ன்றது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் அது இந்த 4 பேருக்கு ஏன் புரியலங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. சரி, இவங்களுக்கு புரிகிற மாதிரியே ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லலாமே. ஒரு வேலைக்கு போயிட்டு டயர்டாக வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்க ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து காதலோட, செல்லம் டயர்டாக இருக்குது, ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டார்னா, அந்த அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி அதை அப்படியே போட்டுட்டு கிச்சன் போயிட்டு அவருக்காக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு வந்து கொடுத்துட்டு. இது சினிமாவிலையா வீட்லையா? எங்கள் வீட்டில் நடக்குதுங்கய்யா, எங்கள் வீட்டில் நடக்குது. காஃபியை கேட்டால் போட்டு வந்து கொடுத்துட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க. இதுவே நீங்கள் ஒரு பெரிய கடமை வீரர், தீரர், சூரர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்த உடனே நான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரேன், வந்தவனுக்கு ஒரு காஃபி கூட கொடுக்கணும்னு தோணலையா அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்புறம் அந்த அம்மா ஆரம்பிக்கும், நான் மட்டும் என்ன வீட்டில் சும்மாவாக இருக்கேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்கள் பிள்ளைங்களை மல்லு கட்டிகிட்டு இருக்கேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு பணிவிட பார்த்துக்கிட்டு இருக்கேன், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், போதாத குறைக்கு கடத்தருக்கு வேறு போயிட்டு வந்துட்டுருக்கேன். நான் செய்கிற வேலையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஆஃபீஸில் கழட்டுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் என்ன குறை சொல்ல வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு இருக்கிற வேலையில் காஃபிலாம் போட்டு தர முடியாது, வேணும்னா நீயே போய் போட்டு குடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உண்மையா இல்லைங்களா? எத்தனை படங்களில் பார்க்குறோம், எத்தனை வீடுகளில் இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னது எடுத்துக்காட்டு தானே? எடுத்துக்காட்டு சார், சத்தியமாக எடுத்துக்காட்டு. ஒரு கத்திரிக்கோளில் இருக்கக்கூடிய அந்த 2 பாகங்கள் தான் அந்த கணவனும் மனைவியும்.
அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இணைத்து பிணைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பின்னு தாங்க காதல். இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலால் தொடர்கிறார் திரு ஆண்ட்ரூ. அடுத்த வாரம் கத்திரிக்கோளை பற்றி பேசுகிறார் அவர். எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, வெட்டி விட்டுருவாங்க. சுகர் இல்லாத காஃபி இனிக்குமா இனிக்காதா? அது என் ஒய்ஃபு கையால் கொடுத்தா இனிக்கும். அது இல்லை, அப்படி சொன்னதாம்மா பொழப்பு நடக்கும். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.